மன்னார் வளைகுடா அருகே கடலில் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைக்கும் பணிகளை கைவிட வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதிகளில் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைக்க கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் ஹைட்ரோ கார்பன் இயக்குநரகம் ஏல அறிவிப்பை வெளியிட்டது. இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் ஏலத்தில் குறிப்பிட்டுள்ள பகுதி மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், பாக் விரிகுடா மற்றும் வாட்ச் கரைக்கு அருகே இருப்பதாகவும் இந்த பகுதி பவளப்பாறைகள், கடல் புல் படுகைகள், சதுப்பு நிலங்கள், சேற்றுப்படுகைகள், தீவுகள், காடுகள் உள்ளிட்ட வளமான பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டுள்ளதாகவும் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைத்தால் பல்லுயிர் பெருக்கமும் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மன்னார் வளைகுடாவை நம்பியுள்ள லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த ஏல அறிவிப்புக்கு முன்பாக தமிழ்நாடு அரசிடம் மத்திய அரசு எந்த கருத்தையும் கேட்கவில்லை என்று கூறியுள்ளார். ஏல அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து பல்லுயிர் பகுதிகளை நீக்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு வெயில் சுட்டரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வருவதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னை, கரூர், கோவை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் வறண்ட வானிலையே நிலவும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை மீட்க கோரி 5 நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தை வாபஸ் பெற்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் வரும் 21ஆம் தேதி ரயில் மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களையும் பறிமுதல் செய்த விசைப்படகுகளையும் எவ்வித நிபந்தனையுமின்றி விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 28ஆம் தேதி முதல் தங்கச்சி மடத்தில் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தீக்குடிக்கும் போராட்டம் நடத்தவுள்ளதாக மீனவர்கள் அறிவித்தனர். இந்த போராட்டத்தை தடுக்கும் விதமாக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கனிமொழி எம்பி தலைமையில் மீனவர்கள் குழுவினர் மத்திய அமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பை ஏற்று தீக்குடிக்கும் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்தனர். ஏன் இந்த தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் பிள்ளையா பார்க்கிறாங்கிற ஒரு வேதனை இருக்குது. அதனால மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கோரிக்கைகளான அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிச்சு கொடுக்கணும். இந்த நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். இதையடுத்து கடந்த 5 நாட்களாக நடத்தி வந்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக அறிவித்த மீனவர்கள் வரும் 21ஆம் தேதி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து ரயில் மறியல் போராட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நாட்டிலேயே சிறுபான்மை மக்களின் சொந்த வீடு போல இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி தான் ரமலான் வாழ்த்து கூறுவதால் பலருக்கு கோபம் வருவதாகவும் எனினும் இன்னும் 100 முறை வாழ்த்து கூறுவேன் என்றும் தெரிவித்தார். முத்தலாக் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு உருவாக்குவதாக சாடினார். வக்ஃப் வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை முதலமைச்சர் வலுவாக எதிர்ப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவிலே இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் உங்களுடைய சொந்த வீடு போல இருக்கின்ற ஒரு மாநிலம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு என்று நாம் தைரியமாக சொல்லலாம். சிறுபான்மை மக்களுடைய மனதில் பெரும்பான்மை இடத்தை பிடித்த ஒரு அரசுன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பாபு, சாமு நாசர், MP தயாநிதி மாறன், தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் நவாஸ்கனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய தொழில் பாதுகாப்பு படை தின விழாவில் பங்கேற்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 7ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தக்கோலம் நகரிக்குப்பம் கிராமத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து தேர்வு செய்யப்படும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பணி நிறைவு செய்யும் வீரர்கள் விமான நிலையங்கள், புராதன சின்னங்கள் உள்ளிட்ட இடங்களில் பணியமர்த்தப்படுகின்றனர்.
இந்நிலையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட 56 ஆண்டுகளாவதை ஒட்டி வரும் 7ஆம் தேதி CISF தினம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மையத்தில் நடைபெறும் விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். தனி விமானம் மூலம் காலை 8 மணிக்கு வருகை தரும் அவர் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை மைய அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இவரது வருகையை முன்னிட்டு வரும் 6 மற்றும் 7 ஆகிய நாட்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். 2026 விஜய் ஆட்சிதான் என தாவேக நிர்வாகிகள் பேசி வருவது பகல் கனவு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். 1967, 1977 தேர்தல்களைப் போல 2026 தேர்தலில் தாவேக வரலாறு படைக்கும் என விஜய் பேசியிருந்தது குறித்து துக்ளக்கிற்கு பேட்டியளித்த ஜெயக்குமார், தொண்டர்களை உற்சாகப்படுத்த இவ்வாறு பேசுவது வழக்கம்தான் எனவும் இறுதி எஜமானர்கள் மக்கள்தான் என்றும் கூறினார். விஜயை எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது குறித்து பேசியவர், சரித்திர புருஷர் மகத்தான தலைவர் எம்ஜிஆரோடு யாரையும் ஒப்பிடக்கூடாது எனவும், ஏன் அரசியலுக்கு வருபவர்கள் தங்களை கருணாநிதியுடன் ஒப்பிடுவதில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். விஜய்தான் அடுத்த முதலமைச்சர் என தாவேக நிர்வாகிகள் பேசுவது குறித்து கருத்து தெரிவித்த ஜெயக்குமார், யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம் என்றார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா பேசியிருப்பது பாஜகவின் பகல் கனவு என்றும் தெரிவித்தார். ஸ்மார்ட் மீட்டர் அமைப்பதற்கான மறு ஒப்பந்தம் விரைவில் விடப்படும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் சிட்ரா பகுதியில் உள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கட்டடத்தில் தொழில்நுட்ப ஜவுளி தொழில் முனைவோருக்கான பயிற்சி 5 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல கைத்தறிக்கு 300 யூனிட் வரை மின்சாரமும், விசைத்தறிக்கு 1000 யூனிட் வரை மின்சாரமும் இலவசமாக வழங்கப்படுவதாக கூறினார். ஸ்மார்ட் மீட்டர் இப்ப டெண்டர் போட போறோம். இப்ப டெண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் போட நாங்க மாதாந்திர கணக்கில் வந்துடும். அது சொன்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றிடும். கடந்த 4 ஆண்டுகளில் 52,000 கோடி ரூபாய் மானியம் மின் வாரியத்திற்கு முதல்வர் வழங்கியிருக்கிறார் என்றும், இவ்வளவு நிதி கொடுக்கவில்லை என்றால் மின்சார வாரியம் மூடப்பட்டு இருக்கும் எனவும் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கில் ஆஜராகுமாறு சம்மன் வழங்க வந்த காவல் ஆய்வாளர் எதுவும் கொடுக்காமல் திரும்பிச் சென்றுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஈரோட்டில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய சீமான் வெடிகுண்டு வைத்திருப்பதாக பேசியிருந்தார். இது தொடர்பாக அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு சீமான் வீட்டிற்கு சென்று கருங்கல்பாளையம் காவல் ஆய்வாளர் விஜய் சம்மன் வழங்கியிருந்தார். அதற்கு அவரது வழக்கறிஞர்கள் ஆஜராகி வழக்கு குறித்து டிஜிபியிடம் மனு வழங்கியிருப்பதாக விளக்கம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் 2வது முறையாக சீமானுக்கு சம்மன் வழங்க காவல் ஆய்வாளர் விஜயன் கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை சென்றிருந்தார். ஆனால் அவரிடம் சம்மன் வழங்காமலேயே ஈரோடு திரும்பிச் சென்றுள்ளார். 4 நாட்களாகியும் மேலதிகாரிகளிடமிருந்து உத்தரவு கிடைக்காததால் சம்மனை வழங்காமல் அவர் திரும்பிச் சென்றது தெரியவந்துள்ளது. சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே 4வது பாதை அமைக்கும் பணி காரணமாக 17 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி எழும்பூரிலிருந்து மதுரைக்கு மார்ச் 6, 7 ஆகிய தேதிகளில் மதியம் 1:45 மணிக்கு புறப்பட வேண்டிய வைகை விரைவு ரயில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டு தாம்பரத்திலிருந்து மதியம் 2:15 மணிக்கு புறப்படும். மார்ச் 9ஆம் தேதி எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சேது அதிவிரைவு ரயில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டு தாம்பரத்திலிருந்து மாலை 6:15 மணிக்கு புறப்படும். எழும்பூரிலிருந்து புதுச்சேரிக்கு மார்ச் 9ஆம் தேதி காலை 6:35 மணிக்கு புறப்பட வேண்டிய மெமு ரயில் காலை 7:10 மணிக்கு புறப்படும். காரைக்குடியிலிருந்து எழும்பூருக்கு இயக்கப்படும் பல்லவன் ரயில் மார்ச் 6, 7 ஆகிய தேதிகளில் தாம்பரம் வரையே இயக்கப்படும். மார்ச் 8ஆம் தேதி நெல்லையிலிருந்து எழும்பூர் வரை இயக்கப்படும் நெல்லை அதிவிரைவு ரயில் செங்கல்பட்டு வரையே இயக்கப்படும். எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு மார்ச் 6, 7 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 2:45 மணிக்கு புறப்பட வேண்டிய வந்தே பாரத் ரயில் 15 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் மாரியம்மன், அங்காளம்மன் மற்றும் பொன்காளியம்மன் கோவில் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் நிலையில் தங்கள் சாதியைச் சேர்ந்தவர்கள் நிர்வகிக்கும் பொன்காளியம்மன் கோவிலை தனியாக பிரிக்க வேண்டும் என கணேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சாதியை நிலைநிறுத்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அவர் தனது உத்தரவில் கோவில் என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவும் அனைத்து பக்தர்களும் கோவிலை நிர்வகிக்கலாம், வழிபடலாம் எனவும் தெரிவித்துள்ளார். சாதி என்பது மத பிரிவு அல்ல என்றும் சாதி பாகுபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் மதப்பிரிவு என்ற போர்வையில் வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்றும் உத்தரவில் குறிப்பிட்டுள்ள நீதிபதி பிரிவினைக்கான மைதானமாக கோவில்களை பயன்படுத்துகின்றனர் என கூறியுள்ளார்.
பெரும்பாலான பொது கோவில்கள் குறிப்பிட்ட சாதியினரின் கோவில்கள் என முத்திரை குத்தப்பட்டுள்ளன எனவும் எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது எனவும் உத்தரவு தெரிவித்துள்ளனர். கோவிலை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது மத நடைமுறை அல்ல எனவும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மாசி திருவிழா மயான கொள்ளையை தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து எடுத்தனர். அப்போது காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவற்றை பக்தர்கள் தூக்கி எறிந்தனர். தேரோட்டத்தையொட்டி 1000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பலூனை விழுங்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 7 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊரணிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் சிவகாமி தம்பதியின் ஆண் குழந்தை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் படுத்திருந்தபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்துள்ளது. இதனால் பதறிப்போன பெற்றோர் குழந்தையை தூக்கிக் கொண்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குழந்தையின் உடலை சொந்த ஊருக்கு எடுத்துச் சென்றனர். இறுதிச் சடங்கு நேரத்தில் மீண்டும் சந்தேகம் இடவே தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குழந்தையை எடுத்துச் சென்றதாக தெரிகிறது. அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்ததை உறுதிப்படுத்தினர். மேலும் வயிற்றில் பலூன் இருந்ததை கண்டறிந்த மருத்துவர்கள் அதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டிலிருந்து 14 கிலோ தங்கம் கடத்தியதாக தமிழ் திரைப்பட நடிகை ரன்யா ராவ் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னடத்தில் நடிகர் கிச்சா சுதீப் நடித்த மாணிக்யா படத்தில் அறிமுகமானவர் கர்நாடகாவைச் சேர்ந்த நடிகை ரன்யா ராவ். விக்ரம் பிரபு கதாநாயகனாக நடித்த வாஹா படம் மூலம் அவர் தமிழில் அறிமுகமானார். துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு விமானத்தில் வந்த அவர் தனது உடலில் அதிகப்படியான நகையை அணிந்திருந்தார். இதனால் சந்தேகமடைந்த வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் அவரை விசாரித்தனர். விமான நிலையத்தில் அவரது உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது உடைமைக்கு நடுவே தங்கக்கட்டிகள் இருப்பதும் தெரியவந்தது. அதோடு அவர் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தங்க நகை, தங்க பிஸ்கெட் எடுத்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்த சுமார் 14 கிலோ மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 15 நாட்களில் மட்டும் ரன்யா ராவ் 4 முறை துபாய் சென்று வந்ததாகவும் அவரது நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டே இந்த சோதனை நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. कौन है सर? உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை நுழைவு பகுதியில் பான் மசாலா சாப்பிட்டு விட்டு எம்எல்ஏ ஒருவர் எச்சில் உமிழ்ந்த பகுதியை சபாநாயகர் பார்வையிட்ட காட்சி இது. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்ற எம்எல்ஏ ஒருவர் பேரவை வளாகத்தில் நுழையக்கூடிய இடத்தில் பான் மசாலாவை துப்பியிருந்தார். இதனை ஆய்வு செய்த சபாநாயகர் சதீஷ் மஹானா பேரவையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட எம்எல்ஏ தம்மை சந்திக்க வேண்டும் என்றார். இந்த சூழ்நிலையில் பேரவை நடவடிக்கை தொடங்கியதும் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் தம்மை வந்து சந்திக்காவிட்டால் பொதுவெளியில் பெயரை குறிப்பிட நேரிடும் என்றார். பேரவை வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சபாநாயகர் சதீஷ் மஹானா கூறியுள்ளார். பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் தற்கொலைக்கு முயன்றதாக ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர்கள் இசையில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் கல்பனா ராகவேந்தர். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் இசை நிகழ்ச்சியில் நடுவராக இருந்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கல்பனா வசித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டார் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மயங்கிய நிலையில் கல்பனா ராகவேந்தர் கிடந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கல்பனா ராகவேந்தர் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை எடுத்துக் கொண்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கல்பனா ராகவேந்தர் உடல்நிலை நல்ல நிலையில் இருப்பதாகவும் வெண்டிலேட்டர் மூலம் தொடர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.